வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் நேற்றிரவு இயற்கை எய்தினார். இரா சம்பந்தன் இலங்கை தமிழர்களுக்காக பாடுபட்டவர் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவர் இரா சம்பந்தனின் மறைவு தொடர்பில் பல்வேறு அரசியல் தலைவர்களும் இரங்கல். பதில் சட்டமா அதிபராக பாரிந்த ரணசிங்க இன்று சத்திய பிரமாணம். யாழ் மாவட்ட கடத்தொழில் அமைப்புகளால் யாழில் இன்று போராட்டம். கண்டி கொழும்பு பிரதான வீதியில் இன்று காலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 15 பேர் காயம். பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சி முன்னிலை பெற்றதை தொடர்ந்து எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள். தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் மெலிபன் கிரி, நாயை போன்ற நம்பிக்கை. முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் நேற்றிரவு இயற்கை எய்தியுள்ளார். உடல்நலக் குறைவு காரணமாக 91வது வயதில் இயற்கை எய்திய நிலையில் அரசியல் தலைவர்கள் இரங்கல் வெளியிட்டுள்ளனர். அந்த வகையில் இரா சம்பந்தன் இலங்கை தமிழர்களுக்காக பாடுபட்டவர் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ராஜவரோதியம் சம்பந்தனின் மறைவு தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் வெளியிட்டுள்ளார். மூத்த தலைவர் ஆர் சம்பந்தனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் கூறுவதுடன் சம்பந்தன் உடனான இனிய நினைவுகள் எப்போதும் நினைவு கூறப்படும். சம்பந்தன் இலங்கையில் உள்ள தமிழர்களின் அமைதி, பாதுகாப்பு, சமத்துவத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டு வந்தவர் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சம்பந்தன் நேற்றிரவு காலமானார். உடல்நலக் குறைவால் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தனது 91வது வயதில் அவர் இயற்கை எய்தினார். 1933ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் திகதி ராஜவரோதயம் தம்பதியினரின் புதல்வராக தமிழரின் வரலாற்று சிறப்புமிக்க கிழக்கிழங்கையின் திருகோணமலையில் சம்பந்தன் பிறந்தார். யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி, குருநாகல் புனித அன்னம்மாள் கல்லூரி, திருகோணமலை புனித ஜோசப் கல்லூரி மற்றும் மொரட்டுவ புனித செபஸ்தியான் கல்லூரி ஆகிய பாடசாலைகள் சம்பந்தனின் கல்வி பயணத்திற்கு வலுச்சேர்த்தன. பின்னர் இலங்கை சட்டக்கல்லூரியில் பயின்ற அவர் திறமையான வழக்கறிஞராக காலடி எடுத்து வைத்தார். 1956ஆம் ஆண்டு இலங்கை தமிழரசுக் கட்சியில் இணைந்து கொண்டமை சம்பந்தனின் வாழ்க்கையில் முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. 1963 மற்றும் 1970ஆம் ஆண்டுகளில் இரா சம்பந்தனுக்கு தமிழரசுக் கட்சியின் தலைவர் SJV செல்வநாயகம் வேட்புமனு வழங்க முன்வந்தாலும் அவர் அதனை ஏற்றிருக்கவில்லை. இருப்பினும் 1977ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் திருகோணமலை மாவட்டத்தில் பொது தேர்தலில் போட்டியிட்ட அவர் நாடாளுமன்றத்திற்கு பிரவேசிக்கும் மக்கள் ஆணையை பெற்றார். 1983ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 3 மாதங்களுக்கு மேல் நாடாளுமன்ற அமர்வுகளை அவர் புறக்கணித்ததால் 1983ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் திகதி இரா சம்பந்தன் நாடாளுமன்ற ஆசனத்தை இழக்க நேர்ந்தது. தமிழர் விடுதலை கூட்டணியின் இணை பொருளாளராகவும் உபதலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் அவர் பதவி வகித்திருந்தார். 2001ஆம் ஆண்டு இரா சம்பந்தனின் அரசியல் வாழ்வில் மற்றும் ஒரு மைல் கல்லாகும். 2001ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட அவர் 18 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். 2004ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் கீழ் போட்டியிட்ட இரா சம்பந்தன் அந்த கட்சியை வழிநடத்தும் பொறுப்பையும் பெற்றிருந்தார். 2004, 2010 ஆகிய 2 பொதுத் தேர்தல்களிலும் திருகோணமலை மாவட்ட மக்களின் அமோக ஆதரவுடன் சம்பந்தன் வெற்றி பெற்றார். 2014ஆம் ஆண்டு இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை பதவியை அவர் மாவை சேனாதிராசாவிடம் ஒப்படைத்தார். எனினும் தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அனுபவமுடைய சிரேஷ்ட உறுப்பினராக செயற்பட்டு வந்த இரா சம்பந்தன் பொதுத் தேர்தலிலும் கட்சியை வெற்றி பாதையில் இட்டுச் சென்று 16 ஆசனங்களை பெற்றுக் கொடுத்தார். இரா சம்பந்தன் எதிர்க்கட்சித் தலைவராக 2015ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை பதவி வகித்தார். இதன் மூலம் இலங்கை வரலாற்றில் 2வது தடவையாக தமிழர் ஒருவர் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக தெரிவானார். இதற்கு முன்னர் 1977ஆம் ஆண்டு அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் எதிர்க்கட்சித் தலைவராக பதவி வகித்திருந்தார். பல சவால்களுக்கு மத்தியில் தமிழர் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வந்த ராஜவரோதியம் சம்பந்தன் உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் நன்மதிப்பை பெற்ற ராஜதந்திரமிக்க தலைவராகவும் திகழ்ந்தார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக ச. குகதாசன் நியமிக்கப்பட உள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இரா சம்பந்தன் நேற்றிரவு காலமான நிலையில் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்புரிமை வரிதானது
அதனால் அந்த இடத்திற்கு கடந்த 2020 நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்டு இரண்டாவது அதிக விருப்பு வாக்குகளை பெற்ற குகதாசன் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட உள்ளார். மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனின் பூதவுடல் நாளை மறுதினம் நாடாளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. புதன்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை அஞ்சலிக்காக வைப்பதற்கு நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெருந்தலைவர் திரு இரா சம்பந்தன் அவர்கள் நேற்று இரவு 11 மணி அளவிலே தனியார் மருத்துவமனையிலே காலமாகி இருக்கிறார். அவர் மரணமடையும் போது அவருக்கு 91 வயது. நீண்ட காலம் தமிழ் மக்களுக்கு இணையில்லாத தலைவராக மக்களை வழிகாட்டியவராக வாழ்ந்திருக்கிறார். அவருடைய இழப்பு தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல இலங்கைக்கும் மிக மூத்த அரசியல்வாதி இன்றைய இழப்பாகத்தான் கருதப்படுகிறது. காலை ஜனாதிபதி என்னோடு பேசினார், பிரதம மந்திரியும் என்னோடு பேசினார், சபாநாயகரும் என்னோடு பேசியிருக்கிறார். அவருடைய பூத உடல் பாராளுமன்றத்திலே அஞ்சலிக்காக வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஏஎஃப் ரேமண்ட்ஸ்லே நாளைக்கு காலையிலே 9 மணியிலே இருந்து மக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்படும். அதன் பின்னர் புதன்கிழமை மத்தியானம் அளவிலே பாராளுமன்றத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே இருந்து திருகோணமலைக்கு பூதவுடல் எடுத்துச் செல்லப்படும். இறுதி ஈமக்கிரியை எப்பொழுது என்று இன்னமும் குடும்பத்தினர் தீர்மானிக்கவில்லை என்றாலும் அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை அதை வைக்க அவர்கள் உத்தேசித்திருக்கிறார்கள். தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் இரா சம்பந்தனின் மறைவு தொடர்பில் பல்வேறு அரசியல் தலைவர்களும் இரங்கல் வெளியிட்டுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் இரா சம்பந்தனின் மறைவு தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இரங்கல் வெளியிட்டுள்ளார். இரா சம்பந்தனின் மறைவுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு தேசிய தலைவராக நம் நாட்டில் ஏற்பட்ட பிளவுகளை குறைக்க அயராது பாடுபட்டார். அவரது இழப்புக்கு நாடு முழுவதும் இரங்கல் தெரிவிக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தனின் மறைவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இரங்கல் தெரிவித்துள்ளார். அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இலங்கைக்கு சேவையாற்றிய திரு சம்பந்தன் அவர்களின் மறைவிற்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தமது இரங்கலில் தெரிவித்துள்ளார். அனைத்து இலங்கையர்களுக்கும் சம உரிமைகளை வழங்குவதற்கான அவரது அர்ப்பணிப்பு நம்பிக்கையின் கலங்கரை விளக்காகும் எனவும் அவருடைய நேர்மையான மற்றும் நியாயமான தலைமை தமக்கும் மற்றவர்களுக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் எனவும் அவரது மறைவு ஒரு சகாப்தத்தின் முடிவை குறிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது இரங்கலில் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த மூத்த அரசியல் தலைவர் இரா சம்பந்தனுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த இரங்கல் செய்தியை அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். குறித்த பதிவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தனின் மறைவிற்கு எனது ஆழ்ந்த இரங்கல். அவர் ஒரு பழைய நண்பர் மற்றும் சக ஊழியர். நாங்கள் பல நாட்கள் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளோம். அவரது மறைவு இலங்கை அரசியல் சகோதரத்துவத்திற்கு ஒரு இழப்பு. அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் இந்த சோக இழப்பை போக்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழர்களின் முதுபெரும் அரசியல் தலைவர் இரா சம்பந்தன் மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைவதுடன் சம்பந்தனை இழந்து தவிக்கும் இலங்கை தமிழ் உறவுகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இன்று வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழர்கள் மட்டுமல்லாது சிங்களவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரதும் மரியாதையை பெற்ற அரும்பெரும் தலைவராக திகழ்ந்தவர் சம்பந்தன். இறுதி மூச்சு வரையிலும் தமிழ் மக்களின் நலனுக்காகவே சிந்தித்தார், செயற்பட்டார். 2016ஆம் ஆண்டு 13வது முறையாக தலைவர் கலைஞர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சம்பந்தன் இது ஒரு சாதாரண சாதனை அல்ல, எல்லோராலும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு சாதனையாகும். இலங்கை தமிழ் மக்களுடைய பிரச்சினைக்கு ஒரு நியாயமான நிரந்தரமான அரசியல் தீர்வை பெறுவதற்கு உங்களுடைய ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு தொடர வேண்டும் என வாழ்த்து தெரிவித்திருந்தார். இவ்வாறு விளங்கிய இரா சம்பந்தனின் இடத்தை இலங்கை அரசியலில் எவராலும் எளிதில் ஈடு செய்ய முடியாது என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் முதுபெரும் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜபரோதயம் சம்பந்தனின் மறைவுக்கு ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது என அதன் தலைவர் சுரேஷ்கா பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். நீண்ட நெடிய ஒரு ஜனநாயக பாரம்பரியத்தில் வந்து ஆயுத போராட்டம் நடந்த காலகட்டத்தில் ஆயுத போராட்ட இயக்கங்களுடன் கலந்துரையாடி ஒன்றிணைந்து செயற்பட்டவர். இலங்கை தீவில் தமிழ் மக்கள் தமக்கென ஓர் ஆட்சி முறையை உருவாக்கி ஒன்றுபட்ட நாட்டிற்குள் அவர்கள் சுதந்திரமாகவும் கௌரவமாகவும் வாழ வேண்டும் என்ற உறுதியான கொள்கையுடன் செயற்பட்டது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு சர்வதேச சமூகத்துடனான சந்திப்புகளிலும் ராஜதந்திர மட்ட சந்திப்புகளிலும் இதனை வலியுறுத்தி வந்தவர் என சுரேஷ்கா பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் இரா சம்பந்தன்
சம்பந்தனின் மறைவிற்கு முன்னாள் ராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா தனது எக்ஸ் பக்கத்தின் ஊடாக இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் அவர், எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆர் சம்பந்தன் மிகவும் மூத்த அரசியல்வாதி. அவரது இழப்பு பெரிதும் உணரப்படும் என பதிவிட்டுள்ளார். மூத்த தலைவர் இரா சம்பந்தன் மறைவிற்கு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் இரங்கல் தெரிவித்துள்ளார். குறித்த இரங்கல் செய்தியினை அவர் தனது முகப்புத்தக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இரா சம்பந்தன் எம்பி அவர்களின் மறைவு குறித்து நான் ஆழ்ந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அடைகின்றேன். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நீண்டகால நண்பரும் இலங்கையின் எழுச்சியூட்டும் மற்றும் நம்பிக்கைக்குரிய தலைவர் இரா சம்பந்தன் என பதிவிட்டுள்ளார். இரா சம்பந்தனின் அஞ்சலி நிகழ்வுகள் பல்வேறு பகுதிகளிலும் இன்று இடம்பெற்றன. மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தனின் அஞ்சலி நிகழ்வு இன்று காலை கிளிநொச்சியில் இடம்பெற்றது. தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட பணிமனையான அறிவகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் இரா சம்பந்தனின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்துடன் பணிமனை முன்றலில் கட்சி கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. சம்பந்தன் ஐயாவின் மறைவு தமிழ் தேசிய பரப்பில் உள்ள அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தன் ஐயாவின் மறைவு தமிழ் தேசிய பரப்பில் உள்ள அனைவரையும் துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்தார். மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தனுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்று மட்டக்களப்பு தமிழரசு கட்சியின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தலைமையில் அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது கட்சி கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டதுடன் அஞ்சலி பதாகையும் கட்டப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற குழுவினுடைய தலைவரும் எங்களுடைய மதிப்புக்குரிய சம்பந்தன் ஐயா காலமாகின செய்தி, இந்த செய்தி எங்களுடைய தமிழ் தேசிய தரப்பிலே இருக்கும் அனைவருக்கும், குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய அனைவருக்கும் பெரும் துக்கத்தை தந்தொரு செய்தியாகவே இருக்கின்றது. ஐயா 6 தசாப்தங்களுக்கு மேலாக அரசியலிலே தன்னை முழுமையாக தமிழ் தேசிய அரசியலுக்காக அர்ப்பணித்த ஒருவர். 6 தசாப்தங்களாக இந்த இனத்தினுடைய அரசியல் உரிமைக்காக குரல் கொடுத்த ஒருவர், உழைத்த ஒருவர். ஐயாவினுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு கிளை சார்பிலே நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அத்தோடு ஐயாவினுடைய குடும்பத்தினருக்கும் ஒரு துக்கம் அடைந்திருக்கும் அனைத்து எங்களுடைய உறவுகளுக்கும் எங்களுடைய அனுதாபங்களையும் நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அனுசரணை வழங்கியோர் மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. மக்களின் வாழ்க்கையோடு விளையாட வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மேலும் பொய்களை சொல்லி மக்களின் வாழ்க்கையோடு விளையாட வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 276வது கட்டமாக 11,77,000 ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் களுத்துறை பேருவளை ஜேம் ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு ஜூலை 1 இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். මුළු රටම ආවරණය කරන දැවැන්ත වැඩසටහන. நாடு வங்குரோத்தடைந்துள்ள நேரத்தில் வங்குரோத்து நிலையில் இருந்து மீள்வதற்கான செயற்பாட்டில் நாட்டில் கட்டமைப்பு ரீதியாக எதிர்நோக்கி வரும் அனைத்து சிக்கல்களையும் சவால்களையும் கண்டறிந்து தீர்வு காண வேண்டும். இந்த பயணம் வெற்றியடைய வேண்டுமானால் நாட்டு மக்களுக்கு பொய்களை கூறி ஏமாற்றக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இன்று நம் நாட்டின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன் சுமார் $100 பில்லியன் அதிகமாக செலுத்த வேண்டியுள்ளோம். எனவே இந்த மரணப்பொறியில் இருந்து வெளிவரக்கூடிய வழிமுறைகள் குறித்து நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது. நாட்டை ஆள்பவர்கள் அனைவரும் எமது நாட்டின் தற்காலிக பொறுப்பாளர்களே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நாட்டுக்காக உடன்படிக்கைகளை மேற்கொள்ளும் போது தன்னை பற்றியோ தனது இருப்பை பற்றியோ தனது அரசியல் பயணத்தை பற்றியோ சிந்திக்காமல் நாட்டை பற்றியே சிந்தித்து செயற்பட வேண்டும். ஆட்சியாளர் தன்னை பற்றி சிந்திக்காமல் நாட்டில் 220 லட்சம் மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும். நாட்டு மக்களை ஏமாற்றி மக்களை குறைமதிப்புக்குட்படுத்தும் காலம் முடிவுக்கு வர வேண்டும். වර්තමානයත් අනාගත වගකීමක් දරුවන්ගේ වගකීමක්. பதில் சட்டமா அதிபராக பாரிந்த ரணசிங்க இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். பதில் சட்டமா அதிபராக மேலதிக மன்றாடியார் நாயகம் பாரிந்த ரணசிங்க இன்று பிரதம நீதியரசர் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். முன்னாள் சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னம் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து ஏற்பட்டுள்ள சட்டமா அதிபர் வெற்றிடத்திற்கு பதில் சட்டமா அதிபராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார்.
முன்னதாக முன்னாள் சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்தின் சேவை காலத்தை நீடிக்குமாறு அரசியலமைப்பு பேரவைக்கு ஜனாதிபதி பரிந்துரைத்திருந்ததுடன் குறித்த பரிந்துரையை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்ட கடற்தொழில் அமைப்புகளால் யாழில் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்களை கைது செய்ய கோரியும் உயிரிழந்த கடற்படை உறுப்பினர்களுக்கு நீதி கோரியும் யாழ் மாவட்ட கடற்தொழில் அமைப்புகளால் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இன்று முற்பகல் 11:30 மணியளவில் இந்திய துணை தூதரகம் ஒன்றில் யாழ் மாவட்ட கடற்தொழில் அமைப்புகள் ஒன்றிணைந்து போராட்டத்தை முன்னெடுத்தன. யாழ்ப்பாணம் மருதடி சந்தியிலிருந்து யாழ் இந்திய துணை தூதரகம் வரை போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்றனர். இதன்போது கடற்தொழில் அமைப்புகளால் யாழ் இந்திய தூதுவருக்கு மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. இதேவேளை இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 25 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 4 படகுகளையும் அதிலிருந்த 25 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடற்படையினர் கைது செய்தனர். கைதான மீனவர்கள் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்படுவதுடன் கைதானவர்களை கடற்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினரிடம் ஒப்படைத்து ஊர்காவத்துறை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரிப்பதற்காக இன்று கூடைகள் வைக்கப்பட்டன. கிளிநொச்சியின் பல்வேறு பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரிப்பதற்கான கூடைகள் வைக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சியில் ஏனையின் வீதியோரத்தில் மக்கள் அதிகம் கூடும் 8 இடங்களில் கூடைகள் வைக்கப்பட்டன. கலைச்செல்வி மோகனபவன் என்பவரின் நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த கூடைகள் போலீசாரிடம் வழங்கப்பட்ட நிலையில் அதை கிளிநொச்சி போலீசார் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையிடம் இன்று கையளித்தனர். தொடர்ந்து தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் இந்த கூடைகள் வைக்கப்பட்டன. பிளாஸ்டிக் கழிவுகளை சூழலில் வீசாமல் குறித்த கூடையில் இடுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்த நிகழ்வில் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையினர், கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களின் பிரதி போலீஸ் மா அதிபர் சமந்து சில்வா, கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் இராணுவத்தினர் என பலர் கலந்து கொண்டனர். கண்டி கொழும்பு பிரதான வீதியில் இன்று காலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 15 பேர் காயமடைந்துள்ளனர். கண்டி கொழும்பு பிரதான வீதியில் தங்கவிட்ட மற்றும் லெவல்தனிய பகுதியில் இடையில் இன்று காலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 15 பேர் காயமடைந்த நிலையில் வரக்காப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து காரணமாக கண்டி கொழும்பு பிரதான வீதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பாணந்துறையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் கலன் பிடுவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் இவ்வாறு விபத்திற்குள்ளாகின. மட்டக்களப்பில் பூரண உரித்து அளிப்பு முன்னேற்ற கலந்துரையாடல் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் காணி உரித்து வழங்கும் முன்னேற்ற கலந்துரையாடல் புதிய மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணக்கரவில் காணி உரிமை தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தின் 14 பிரதேச செயலக பிரிவுகளில் காணி உரிமம் அற்ற மக்களுக்கு பூரண உரித்து வழங்கும் செயற்பாட்டை துரிதப்படுத்துவதற்கு கணனி மற்றும் ஸ்கேனர் இயந்திரங்கள் அரசாங்க அதிபரால் பிரதேச செயலாளர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. நிகழ்வில் காணி பிரிவிற்கான மேலதிக அரசாங்க அதிபர் தவரூப ரஞ்சினி, பிரதேச செயலாளர்கள், உதவி பிரதேச செயலாளர்கள் கலந்து கொண்டனர். தனியார் காணி உறுதி பத்திரங்களுக்கு சமமான பூரண காணி உரிமம் மக்களுக்கு வழங்கும் செயற்பாடு மாவட்டத்தில் அரசாங்க அதிபரின் மேற்பார்வையில் செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதிமேதகு ஜனாதிபதி அவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக உரிமையை உரித்து வழங்கும் வேலை திட்டமானது, அதாவது தனியார் காணிகளுக்கு சமாந்தரமான காணிகள் பூரண உரித்து அளிப்பு வழங்கும் வேலை திட்டமானது மட்டக்களப்பு மாவட்டத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதில் முதல் கட்டமாக 582 உறுதிப்பத்திரங்கள் பொதுமக்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது. 2ஆம் கட்டத்தில் 192 அளிப்பு உரித்துகள் பொதுமக்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது. அதைத் தொடர்ந்து எதிர்வரும் வாரங்கள்லையும் 2770 காணி உரித்துகள் பொதுமக்களுக்கு கையளிக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக மொபைல் நடமாடும் சேவைகளை நடத்தி வருவதோடு ப்ரோக்ரஸ், அதாவது முன்னேற்ற அறிக்கைகளும் மதிப்பிற்குரிய மாவட்ட செயலாளர் அவர்களது தலைமையில் பிரதேச செயலாளர்களிடமிருந்து பெறப்பட்டு வருகின்றது. இதில் முக்கியமான விடயம், பொதுமக்கள் தாங்களாக விரும்பி
கையளிக்கின்ற சந்தர்ப்பத்தில் பூரணமான உரித்துடைய அளிப்புகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த வகையில் தான் இந்த நடமாடும் சேவைகள் நடாத்தப்பட்டு வருகின்றது. ஆகவே பொதுமக்கள் செய்ய வேண்டியது, அதாவது காணி உரிமையாளர்கள் செய்ய வேண்டியது, ஏற்கனவே தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஜெயபூமி, சொர்ணபூமி, ரன்பிம போன்ற உறுதிகளையும், அதே போன்று காணி அபிவிருத்தி கட்டளை சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டிருக்கின்ற அளிப்பு பத்திரங்களையும் பிரதேச செயலாளர்களுக்கு கையளிப்பதன் ஊடாக உங்களுக்கு ஒரு தனியார் உறுதிக்கு சமனான உறுதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதற்காக அனைத்து பிரதேச செயல பிரிவுகளுக்கும் கணனி மற்றும் ஸ்கேனர் வழங்கப்பட உள்ளது. அதே போன்று மொபைல் நடமாடும் சேவைகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளும் ஜனாதிபதி செயலகத்தால் நமக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஆகவே காணி உரிமையாளர்களின் கடமை பொறுப்பு என்னவென்றால், உங்களுடைய கைகளில் இருக்கின்ற எந்த பிணக்குகளுமற்ற, அதே போன்று அளக்கப்பட்ட காணி உறுதிகளை அனுமதி பத்திரங்கள், அளிப்பு பத்திரங்களை பிரதேச செயலகங்களுக்கு விரைவாக கையளித்து உங்களுக்கான உரித்து ஆவணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அம்பாறை மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகளால் ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டது. அம்பாறை மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று அம்பாறை அக்கரைப்பற்றில் இடம்பெற்றது. தமது பிரச்சனைகள் தொடர்பில் இதன்போது தெளிவுபடுத்தினர். எமது எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் ஒரு தொழில் வாய்ப்பினை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது பற்றிய கோரிக்கையை நாங்கள் அரசாங்கத்திற்கு தெரிவிப்பதற்காக இந்த ஊடக சந்திப்பை மேற்கொண்டுள்ளோம். நாங்கள் இனம், மதம் மற்றும் மொழி பேதமின்றி அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பட்டதாரிகளையும் ஒன்றிணைத்து அவர்கள் மூலம் செயற்பட்டு அரசாங்கத்தில் இருந்து எங்களுக்குரிய உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நடவடிக்கை எடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இன்று எங்களுடைய சமூகத்திலே எத்தனையோ பட்டதாரிகள் எங்களுடைய அரசாங்கத்தினால் சில நடைமுறைகள் வருகின்ற பொழுதோ, சில தொழில்களை கோருகின்ற பொழுதோ சில வயதுகளை லிமிட் பண்ணுகிறார்கள். 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் இதற்கு விண்ணப்பிக்கலாம், 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் இப்படி விண்ணப்பிக்கலாம் என்று சொல்கின்ற கோரிக்கைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று எங்களுடைய பட்டதாரிகள் எத்தனையோ பேர் 40 வயதை தாண்டியவர்கள் கடும் கஷ்டத்துக்கு மத்தியிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். மிக கஷ்டப்பட்டு பட்டங்களை முடித்துவிட்டு தொழிலுக்காக வயதினையும் தாண்டி இதற்கு பிறகு எங்களுக்கு தொழில் கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியிலே மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலே இன்று எத்தனை பட்டதாரிகள் இன்று இருக்கின்றார்கள். தான் கஷ்டப்பட்டு கற்ற கல்விக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருக்கின்றதே, இந்த பட்டத்தை வைத்துக் கொண்டு நான் என்ன முடிவினை மேற்கொள்ளலாம் என்ற கேள்விக்குறியோடு எத்தனை பட்டதாரிகள் இன்று இணைந்திருக்கின்றார்கள். உங்களுடைய கல்வி முறையை மாற்றுங்கள். எப்படி கல்வியற் கல்லூரியிலே ஒரு பயிலுனர் தெரிவு செய்யப்பட்டு பின்னைய காலங்களிலே அவருடைய தொழில் உறுதிப்படுத்தப்படுகிறதோ, அதுபோல பட்டத்தை நிறைவு செய்வர்களுடைய தொழில் உறுதி செய்யப்பட வேண்டும். அவ்வளவு போட்டிகளுக்கு மத்தியில் தங்களுடைய பட்டத்தை பெற வேண்டும் என்று பல்கலைக்கழகங்களுக்கு சென்று போராடி இந்த பட்டத்தை நிறைவு செய்கிறவர்களும் ஒரு டிப்ளோமா பட்டத்தை பெற்று அவர்கள் தங்களுக்கு தேவையான இடங்களை தெரிவு செய்து கொண்டு அந்த தொழிலை உறுதி செய்வது இலகுவாக மாறுகிறது. ஆனால் டிப்ளோமாவை விட ஒரு டிகிரி அவசியம் என்று எண்ணுகின்ற ஒரு மாணவனுடைய தொழில் உறுதி செய்யப்படாமல் இருக்கிறது, கவலையான விடயமா இருக்கிறது. கடந்த 4 வருடங்களுக்கு முன்னர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் நியமனத்தினை இந்த அரசாங்கம் வழங்கியிருந்தது. தற்போது வேலையாற்று காணப்படுகின்ற பட்டதாரிகளின் எண்ணிக்கையானது மிக அதிகரித்து இன்று நாடு பூராகவும் தங்களுக்கு வேலைவாய்ப்பினை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைக்கின்றனர். அந்த வகையில் இந்த அம்பாறை மாவட்ட அமைப்பினூடாக இன்று இந்த ஊடக சந்திப்பில் நாங்கள் அதிமேதக ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களது கோரிக்கையினை முன்வைக்கின்றோம். எங்களது கோரிக்கையினை நீங்கள் முன்னெடுக்காது காலம் தாழ்த்தப்படுமாக இருந்தால் நாங்கள் வீதிக்கு இறங்கி கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியதாக உள்ளது என்று இந்த அரசாங்கத்திற்கு கூறிக்கொள்கின்றோம். நுவரெலியா தலவாக்கலை தனியார் பேருந்து சாரதிகள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நுவரெலியா தலவாக்கலை பேருந்து சாரதிக்கும் நுவரெலியா ஹேட்டன் சொகுசு பேருந்து சாரதிக்கும் இடையே தனிப்பட்ட முறையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டு பின்னர் கைகலப்பாக மாறி இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் இனந்தெரியாத நபர்களால் நேற்றிரவு நுவரெலியா தலவாக்கலை பிரதான வீதியில் சேவையில் ஈடுபடும் 2 பேருந்துகளின் முன்பக்கம் உள்ள கண்ணாடிகளை தாக்குதல் நடத்தி உடைத்து சேதப்படுத்தப்பட்டுள்ளது.
இதன் காரணமாக இன்றைய தினம் நுவரெலியா தலவாக்கலை தனியார் பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் திடீர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதற்கு ஆதரவாக தலவாக்கலை ஹெட்டன் பிரதான வீதியில் சேவையில் ஈடுபடும் ஊழியர்களும் போராட்டத்தில் இணைந்து கொண்டனர். இந்த நிலையில் பேருந்துகள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தனியார் பேருந்து ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதன் காரணமாக பாடசாலை செல்லும் மாணவர்கள், ஆசிரியர்கள், ஊழியர்கள் என பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட நிறுவனங்கள் தாக்கல் செய்துள்ள வழக்கை எதிர்கொள்ள தயார் என அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பெருந்தோட்ட நிறுவனங்கள் அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ள நிலையில் அந்த வழக்கை எதிர்கொள்ள தயார் என நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கு எதிராக பெருந்தோட்ட நிறுவனங்கள் சார்பாக உயர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த சம்பளமாக 1700 ரூபாய் வழங்குவதற்காக பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு அழுத்தம் பிரயோகிப்பதாக தெரிவித்தே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. தென்மாகாணத்தில் உள்ள கந்தர துறைமுகத்தின் அபிவிருத்தி பணிகள் இந்த வருடம் பூர்த்தி செய்யப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தென் மாகாணத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் மிகப்பெரிய கடற்தொழில் துறைமுகமான கந்தர துறைமுகத்தின் அபிவிருத்தி பணிகள் இந்த வருடம் பூர்த்தி செய்யப்பட்டு துறைமுகம் திறந்து வைக்கப்படும் என கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கடந்த 29ஆம் தேதி தென் மாகாணத்தில் உள்ள கடற்தொழில் துறைமுகங்களின் பிரச்சினைகளை கண்டறிந்து அவற்றை தீர்த்து வைப்பதற்காக அப்பகுதிக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட போது இவ்வாறு குறிப்பிட்டார். கந்தர கடற்தொழில் துறைமுகத்தின் அபிவிருத்தி பணிகள் கடந்த 3 வருடங்களுக்கு முன்னர் தொடங்கப்பட்டது. கடந்த காலங்களில் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி மற்றும் கொரோனா தொற்று காரணமாக துறைமுகத்தின் அபிவிருத்தி பணிகள் தாமதம் அடைந்த போதும் தற்போது பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான அபிவிருத்தி பணிகள் நிறைவடைந்துவிட்டன. முதல் கட்ட பணிகள் 2 மாதங்களில் பூர்த்தியடைந்து விடும் என்பதால் அதன் பின்னர் கடற்தொழிலாளர்கள் தமது அன்றாட கடற்தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். இந்த கடற்தொழில் துறைமுகத்தின் இறுதிக்கட்ட பணிகளை நிறைவு செய்வதற்கு ஜனாதிபதியால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். இந்த விஜயத்தில் முன்னாள் கடற்தொழில் ராஜாங்க அமைச்சரும் தற்போதைய மின்சக்தி அமைச்சருமான கஞ்சன விஜயசேகரவும் இணைந்து கொண்டார். இதன்போது நில்வெல்ல, சுதுவெல்ல, காலி உள்ளிட்ட கடற்தொழில் துறைமுகங்களுக்கு கடற்தொழில் அமைச்சர் கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டதுடன் அங்கு நிலவும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான ஆலோசனைகளை அதிகாரிகளுக்கு வழங்கினார். மட்டக்களப்பு மண்முனை தென் எரிவில் பெற்ற பிரதேச செயலாளர் கௌரவிக்கப்பட்டார். ஜனாதிபதி சுற்றுச்சூழல் விருது 2024 ஆண்டுக்கான விருதை வென்ற மண்முனை தென் எரிவில் பெற்ற பிரதேச செயலாளருக்கு மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தனது வாழ்த்தை தெரிவித்து கௌரவம் வழங்கினார். மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் வழிகாட்டலின் கீழ் மத்திய சுற்றாடல் அதிகார சபையால் வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்படும் ஜனாதிபதி சுற்றுச்சூழல் விருதினை வெள்ளி விருதினை மண்முனை தென் எரிவில் பெற்று பிரதேச செயலகம் இவ்வரிடம் பெற்றுக் கொண்டது. தேசிய ரீதியில் அரச நிறுவனங்களுக்கான சுற்றுச்சூழல் மீதான பங்களிப்பு தொடர்பான பகுதிக்குள் ஜனாதிபதி சுற்றுச்சூழல் விருதுக்கு போட்டியிட்ட 902 அரச நிறுவனங்களில் பல்வேறு பகுதியில் போட்டிக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டு மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு கட்ட பரிசீலனையின் பின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மண்முனை தென் எரிவில் பெற்று பிரதேச செயலகம் தெரிவு செய்யப்பட்டு வெள்ளி விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை பெற்று மாவட்டத்திற்கும் பிரதேச செயலகத்திற்கும் பெருமை சேர்த்த பிரதேச செயலாளர் சிவப்பிரியா வில்வரத்னத்திற்கு அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலாளர்கள் தமது வாழ்த்தினை தெரிவித்தனர். இந்த போட்டிகளுக்கான தேசிய ரீதியில் 902 அரச நிறுவனங்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் பல்வேறு கட்ட பரிசீலனை போட்டியின் மத்தியில் தென் எரிவில் பெற்ற பிரதேச செயலகம் வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டுக்கான ஜனாதிபதி சுற்றாடல் போட்டியிலே பல திணைக்களங்களும் நிறுவனங்களும் பங்கு பெற்றிருந்தன. இருந்த போதிலும் இலங்கை முழுவதிலும் அகில இலங்கை ரீதியாக பார்க்கும்போது பிரதேச செயலகங்களுக்கிடையே இந்த போட்டியிலே வேறு எந்த ஒரு பிரதேச செயலகத்துக்கும் இது போன்ற பரிசுகள் வழங்கப்படவில்லை. எனவே நான் மண்முனை தெற்கு எரிவில் பெற்று பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த பிரதேச செயலாளர் அவர்களையும் அந்த பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள் அனைவரையும் நான் பாராட்டுகின்றேன். அரச நிறுவனங்களுக்கான சுற்றுச்சூழல் மீதான பங்களிப்பு தொடர்பான வகுதிக்குள் போட்டியிட்டு வெள்ளி விருதை வென்றிருப்பது உண்மையில் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது.
இது ஏறத்தாழ 902 நிறுவனங்கள் பல்வேறு வசதிகளின் கீழ் இந்த போட்டிக்கு விண்ணப்பித்திருந்தார்கள். அதிமேதகு ஜனாதிபதி அவர்களினுடைய தலைமைத்துவத்தின் கீழே இடம்பெற்ற இந்த விருது வழங்கல் நிகழ்விலே மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேச செயலகம் அரச நிறுவனங்களின் மீது சூழல் மீது அதிகூடிய பங்களிப்பு செலுத்திய ஒரு அரச நிறுவனமாக வெள்ளி விருதுக்கு தகுதி பெற்றிருப்பதை அறிவித்திருந்தார்கள். எங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு இந்த விருது கிடைப்பதற்காக நிச்சயமாக எங்களுடைய உத்தியோகத்தர்களினுடைய பங்களிப்பு பூரணமாக கிடைத்திருந்தது. பிரதேச செயலகத்தினுடைய உதவி பிரதேச செயலாளர், பிரதி திட்டமிடல் பணிப்பாளர், கணக்காளர் உட்பட அனைத்து பதவிநிலை உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலகத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற பசுமை கழக உறுப்பினர்கள் மற்றும் பிரதேச செயலகத்தினுடைய அனைத்து உத்தியோகத்தர்களதும் பங்களிப்பு மறுக்கவோ மறக்கவோ முடியாத ஒன்று. அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை நான் இத்தருணத்தில் தெரிவிக்கின்றேன். நாளை பாடசாலைகளுக்கு முன்பாக போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தமது கோரிக்கைகளுக்கு விரைவில் பதில் வழங்குமாறு கோரி ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கட்டமைப்பு நாளை பாடசாலைகளுக்கு முன்பாக போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அரசு துறையில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்று திரட்டி ஆசிரியர் அதிபர் கூட்டணியாக இணைந்து போராட தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடுகளை நீக்குதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு இன்று பாடசாலைகளுக்கு முன்பாக கருப்பு கொடி மற்றும் பதாதைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாடசாலை நேரத்தின் பின்னர் நாளைய தினம் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. தொழிற்சங்க நடவடிக்கை கடுமையாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பெற்றோர்கள் இந்த நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இன்றைய ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தார். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் யாழில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் திகதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் நிலையில் இந்த மாதம் 1ஆம் திகதி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 10 மணி அளவில் குறித்த போராட்டம் ஆரம்பமானது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பெற்றோர், உறவினர்கள் என பலரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த அமைப்பினரால் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த போராட்டம் கடந்த 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்துக்கு பின்னர் தங்களுடைய உறவுகளை உயிரோட இராணுவத்திடம் கையளிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த உறவுகளை தேடிக்கொண்டு யுத்தம் முடிஞ்சு 15 வருஷத்துக்கு பின்னரும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அம்மாக்களுடைய கண்ணீருக்கு நிரந்தரமான ஒரு முடிவு வேண்டும். அதை விடுத்து இந்த உயிருக்கு 2 லட்சம் கொடுத்து இந்த மரண சான்றிதழ்களை வழங்கி இந்த இவர்களுடைய தீர்வுக்கு இந்த அரசு முயற்சிக்கிறது. எனவே இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நஷ்டஈடு வழங்குறதுக்காக அந்த சான்றிதழை வழங்குவதற்காக நிறுவப்பட்டுள்ள இந்த அலுவலகம் நிறுத்தப்பட வேண்டும், அது மூடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அம்மாக்களுடைய கோரிக்கை. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு தாக்கல் செய்துள்ளார். தனக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள 3 வருட கால கடூழிய சிறை தண்டனையை நீக்கி தன்னை விடுவிக்குமாறு கோரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு தாக்கல் செய்துள்ளார். கிருணிகா பிரேமச்சந்திர சிறை தண்டனையை நீக்குமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு தாக்கல் செய்துள்ளதால் தன்னை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த பிணை மனு எதிர்வரும் 4ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. எதிர்வரும் 3ஆம் தேதி திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனை ஊடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. எதிர்வரும் 3ஆம் தேதி 1,90,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனை ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 50,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 90 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 50,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனை ஊடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தனது எரிபொருட்களின் விலைகளில் திருத்தத்தை மேற்கொண்டுள்ளது.
நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தனது எரிபொருட்களின் விலைகளில் திருத்தத்தை மேற்கொண்டுள்ளது. மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் இந்த எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி 355 ரூபாவாக காணப்பட்ட 92 ரக ஒக்டேன் பெட்ரோல் லிட்டரின் விலை 11 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 344 ரூபாவாகும். 420 ரூபாவாக நிலவிய ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லிட்டரின் விலை 41 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 379 ரூபாவாகும். 377 ரூபாவாக நிலவிய லங்கா சூப்பர் டீசல் ஒன்றின் விலை 22 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 355 ரூபாவாகும். இதேவேளை ஒக்டோ டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை. யாழில் வழமைக்கு மாறாக மக்கள் கூட்டம் காணப்பட்டிருந்தது. எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டதைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் பெட்ரோல் நிரப்பு நிலையங்களில் வழமைக்கு மாறாக சன நெரிசலை அவதானிக்க முடிந்தது. அத்துடன் யாழ்ப்பாணத்திற்கு ஒரு சில பெட்ரோல் நிரப்பு நிலையத்தில் பெட்ரோல் இல்லை என அறிவித்தல் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததையும் அவதானிக்க முடிந்தது. மட்டக்களப்பில் வீடமைப்பு திட்டத்திற்கான காசோலைகள் வழங்கப்படுகின்றன. வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் கீழ் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக சேவா அபிமானி மற்றும் செமட்ட நிவாச தேசிய வேலை திட்டங்களின் கீழ் வீட்டுக்கடன் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகின்றது. வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க சிபாரசின் கீழ் அமைச்சர்களின் முன்மொழிவுக்கு அமைய பயனாளிகள் தெரிவு செய்யப்படுகின்றனர். ராஜாங்க அமைச்சர் SP ஆளந்திரனின் சிபாரிசுக்கு அமைய தெரிவு செய்யப்பட்ட 10 பயனாளிகளுக்கு 4.475 மில்லியன் ரூபாய் காசோலைகள் வழங்கும் நிகழ்வு ராஜாங்க அமைச்சரின் மட்டக்களப்பு மாவட்ட அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. நிகழ்வில் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மட்டக்களப்பு மாவட்ட முகாமையாளர் தங்கத்துறை சுபாஷ் கரன், தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை மட்டக்களப்பு மாவட்ட அலுவலக உத்தியோகத்தர்கள், முற்போக்கு தமிழர் கழக உறுப்பினர்கள், பயனாளிகள் என பலர் கலந்து கொண்டனர். தேசிய வீடமைப்பு அதிகார சபையினுடைய ஏற்பாட்டிலே தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் மாவட்ட பணிப்பாளர் தம்பி சுபாஸ்கரன் தலைமையில் இன்று நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கான கடன் காசோலைகளை இன்று வழங்கி வைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே 150 பயனாளிகளை தெரிவு செய்யுமாறு இந்த கடன் வழங்கும் திட்டத்துக்கு அரசாங்கத்தினால் எங்களுக்கு அதுக்குரிய அனுமதிகள் கிடைக்கப்பெற்றது. எனக்கு கிடைக்கப்பட்ட 150 பேரிலே நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அநேகமான அனைவருக்குமே அந்த எங்களுடைய அந்த விண்ணப்ப படிவங்களை நாங்கள் வழங்கிவிட்டோம். அதிலே இன்று முதல் கட்டமாக சரியான அனுமதிகளை பெற்றவர்களுக்கு எங்களுடைய தேசிய வீடமைப்பு அதிகார சபையினுடைய மிக சிறப்பான முன்னெடுப்பு, அந்த முன்னெடுப்பின் பிரகாரம் நாங்கள் இன்று 97,50,000 ரூபாய் பெறுமதியான காசோலைகளுக்கான நபர்களை தெரிவு செய்து அந்த தெரிவு செய்யப்பட்ட நபர்களிலே அவர்களுக்குரிய ஃபர்ஸ்ட் பேமெண்ட், அதாவது வீடமைப்பை வீட்டு ஆரம்பத்தை செய்து காட்ட வேண்டுவார்கள். அந்த முதல் பேமெண்ட் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து 44,75,000 நிதியை நாங்கள் இன்று வழங்கியிருக்கின்றோம் பயனாளிகளுக்கு. மீதியாக இருக்கின்ற 52,75,000 வருகின்ற நாட்களிலே அவர்கள் வேலை திட்டங்களை ஆரம்பிக்கின்ற பொழுது வழங்க இருக்கின்றோம். மிகுதியானவர்களுக்கும் இந்த கடன் வழங்க முடியும், அதுக்கான காசோலைகளை வழங்க முடியும். அதுக்கான மும்முரமான வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த இடத்துல நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். வடமாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. வடமாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் கலைத்தூது கலையரங்கில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. மேலும் பல வருடங்களாக பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று வெளியேறிய மாணவர்களுக்கு அரசாங்க வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பது குறித்தும் பிரஸ்தாபிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் வேலையேற்ற பட்டதாரிகள் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். வேலையில்லா திண்டாட்டம் என்பது எல்லா இளைஞர்களிடமும் ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்கின்றது. போராட்டம் என்பதை தாண்டி ஒரு பெரிய பாரிய அளவிலான ஒரு பிரச்சனை ஒன்று முகம் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் செய்த போராட்டங்களை தாண்டி இனியொரு போராட்டம் எங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பட்டதாரியும் கனவை சுமந்து கொண்டிருக்க அவர்களுடைய ஒவ்வொரு குடும்பமும் அதையும் தாண்டி அவருடைய ஒவ்வொரு சமுதாயமும் சேர்ந்து ஒரு ஒத்துழைப்பை தந்தால் மட்டுமே இது ஒரு முழுமையான ஒரு போராட்டமாகவோ சரி ஒரு முழுமையான ஒரு ஒத்துழைப்பின் மூலம் மட்டுமே ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவு கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. எழுத்து மூலமான ஒவ்வொரு ரிக்வெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு முறைப்பாட்டுக்கும் அணுகுமுறைக்கும் சரியான தீர்வு இதுவரை எட்டப்படவில்லை. சரியான தீர்வு எட்டப்பட்டிருந்தால் நாங்களும் போராட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இந்த இடத்தில் இல்லை. எதிர்க்கட்சிகளாக இருக்கிற சில கட்சிகளோடு நாங்கள் கதைச்சிருந்தோம், ஆளுங்கட்சிகளோடையும் நாங்கள் கதைச்சிருந்தோம். உண்மையிலேயே எந்தவித பலனும் எங்களுக்கு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு இருக்கின்றோம்.
அந்த நிலையில் போராட்டத்தை வெறுமனவே பட்டதாரிகளாக நாங்கள் இதை நடத்தாமல் எங்களுடைய சமூகமாக இணைஞ்சு, அதாவது சிவில் சமூகங்கள் ஏனைய பொதுமக்கள் எல்லாரும் இணைந்து இந்த போராட்டத்தை நாங்கள் பலப்படுத்துகிறோம் இருக்கு. ஆகவே எங்களுக்கான இந்த ஒத்துழைப்பை எங்களுடைய சமூகம் நீங்கள் தர்றதினூடாக எங்களுக்கான பலம் உருவாக்கப்படும். நாங்கள் வருகின்ற 7ஆம் மாதம் ஒரு பாரிய அளவு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த போராட்டத்தில் சமூகம் இணையணும் என்றதையும் தாண்டி எங்களுடைய கல்வி சமூகம் இதில் இணையணும் என்றது முதல் வலியுறுத்தப்பட வேண்டியது விடயம். காரணம், எங்களுடைய கல்வியின் பின்னடைவு எங்களுடைய எதிர்காலம் விளக்கப்படுகின்றது. ஆகவே நாங்கள் விழிப்பாக இருந்தால்தான் எங்களுடைய எதிர்காலம் சிறப்புற அமையும். மட்டக்களப்பு பாலமீன்மடு பிரதேச வைத்தியசாலை இரு தேசிய விருதுகளை பெற்றுக் கொண்டுள்ளது. ஆரம்ப சுகாதார சிகிச்சை பிரிவுகளை தரப்படுத்தல் 2024ஆம் ஆண்டுக்கான நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் 2 தேசிய விருதுகளை மட்டக்களப்பு பாலமீன்மடு பிரதேச வைத்தியசாலை பெற்றுள்ளது. சுகாதார சிகிச்சை பிரிவுகளை தரப்படுத்தல் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவப்பீட கேட்போர் கூடத்தில் பரிசளிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. தேசிய விருதை பெற்று மாவட்டத்திற்கும் பிரதேசத்திற்கும் பெருமை சேர்த்த பாலமீன்மடு பிரதேச வைத்தியசாலை பொறுப்பதிகாரி வைத்தியர் சிங்கராஜா இனியன் தலைமையிலான வைத்திய அதிகாரிகள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் வைத்தியசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் மற்றும் வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.